வலிக்குது நந்தினி. போய் என்ன இருந்தா கொஞ்சம் எடுத்துட்டு வந்து காலுக்கு கொஞ்சம் போட்டு விட. சாரி மித்ரா, என்னாலதான் உனக்கு இப்படி ஆயிடுச்சு. இரு, நான் போய் எண்ணெய் எடுத்துட்டு வந்துடுறேன். அச்சச்சோ, என்ன மித்ரா மேடம், பரிகாரத்தை அவசரமா முடிச்சிட்டீங்க போல இருக்கு. நானே நீங்க பரிகாரம் பண்ற ஸ்டைல பார்த்து அசந்து போயிட்டேன்னா பாத்துக்கோங்களேன். வா. ஹே, என்ன நக்கலா? இதுக்கு ஆமான்னு வேற சொல்லணுமா? சரி, நீங்க ஆசைப்படுறீங்க, நான் சொல்றேன். ஆமா, நக்கல் தான். ஹே, நீ என்ன வேலை பார்த்தேன்னு எனக்கு தெரியும்டி. என்ன? இங்க பாரு, கோவில்ல போர்டு நீதான் மாத்தி வச்சேன்னு எனக்கு நல்லா தெரியும். அதுல உனக்கு சந்தேகமே வேண்டாம். ஆமா, நான் தான் மாத்தி வச்சேன். சேலஞ்ச்னா அப்படிதான் நடக்கும் மித்ரா. எல்லாமே ஈஸியா பண்ணிட்டு போறதுக்கு பேரு சேலஞ்ச் கிடையாது. அதுல நிறைய டாஸ்க் எல்லாம் ஆட் பண்ணாதான் இந்த மாதிரி அட்வென்ச்சர்ஸ் எல்லாமே பண்ண முடியும். ஏய், நீதான் ஏதோ பெருசா நியாயம் தர்மம் எல்லாம் பேசுவல்ல. கோவில்ல இப்படி பண்றியே, இதெல்லாம் உனக்கு தப்பா தெரியல? என்ன சொன்னீங்க? இன்னொரு முறை சொல்லுங்க. தப்ப பத்திலாம் நீங்க பேசக்கூடாது. இன்னொருத்தி புருஷனை சொந்தமாக்கிக்கணும்னு நீங்க நினைக்கலாம், அது சரி. நான் பண்ணது தப்பா? இது நல்ல கதையா இருக்கே. உங்களுக்கு ஒரு நியாயம், எனக்கு ஒரு நியாயமா? இங்க பாரு மித்ரா, கடவுள் விஷயத்துல நம்ம என்னைக்குமே விளையாடவே கூடாது. நீ கல்யாணத்துக்கு ஆசையா எடுத்த புடவை எரிஞ்சு போனப்பவே இந்த கல்யாணம் நடக்காதுன்னு உனக்கு புரிஞ்சிருக்கணும். அது சொல்றதுக்கு தான் கடவுள் உன்னை வார்ன் பண்ணிருக்காரு. நீதான் அந்த விஷயத்த பெருசாவே எடுத்துக்கல. கல்யாணம் நடந்தே ஆகணும்னு பரிகாரம் பண்றதுக்காக கோயிலுக்கு வந்திருக்க. சுதாகர், இந்த மித்ரா விஷயத்துல ஏன் தான் இப்படி நடக்குதுன்னே தெரியல. நாம ஒண்ணு நினைச்சு பண்ணுனா நடக்கிறது வேற ஒன்னால இருக்கு. நீங்க எதை பத்தி சொல்றீங்க பாட்டி? என்னத்த சொல்றதுப்பா, அந்த குடுகுடுப்பக்காரன் வந்து சொல்லிட்டு போனதுக்கு அப்புறம் நாம வீட்ல பண்ண கன்னி பூஜை பரிகாரத்தையும் மித்ரா சரியா பண்ணல. இன்னைக்கு ஆணி செருப்ப போட்டுக்கிட்டு பிரகாரத்தை மாத்தி சுத்தி இருக்கா. அதான்ப்பா மனசே சரியில்லை. பாட்டி, இதெல்லாம் நினைச்சு நீங்க மனசு போட்டு குழப்பிக்காதீங்க பாட்டி. எல்லா சாமியும் ஒண்ணுதான் நினைச்சு பாருங்க, எதுவுமே தப்பா தெரியாது. ஏண்டி, மாப்பிளையும் அந்த லண்டன் அம்மாவும் பேசுறத பாத்தியா? கீழே விழுந்தாலும் மீசையில மண் ஓட்டலங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. எனக்கு இந்த கல்யாணம் நடக்குங்கிற நம்பிக்கையே இல்லடி. ஏண்டி, கடவுள் இன்னொருத்தி புருஷனை மித்ரா கல்யாணம் பண்ணிக்க விட்டுருவாரா? அதான் மித்ராவால பரிகாரம் எல்லாம் பண்ண முடியாம போற மாதிரி இப்படி தண்டனையா கொடுக்கறாரு. மா, நீ சொல்றதும் சரிதாமா. இந்த கல்யாணம் நடக்கலனா எனக்கு சந்தோஷம்தான். அப்படி சொல்லு. ஆனா நீ சொல்ற மாதிரி ஆதியும் பாரதி புருஷன் பொண்டாட்டின்னு நீ சொல்றத நம்புறதுக்கு எனக்கு எந்த முகாந்திரமும் இல்ல. நீயும் இதோ இங்க பார்த்தேன் அங்க பார்த்தேன்னு சொல்லிக்கிட்டேதான் இருக்க. ஆனா அதுக்கெல்லாம் இப்ப வரைக்கும் எந்த ப்ரூஃபும் இல்ல. ஏண்டி, உனக்கு ஆதாரம் தானே வேணும்? அத கொண்டு வந்து கொடுத்துட்டு அப்புறமா உங்ககிட்ட பேசுறேன். என்னம்மா, அம்மனுக்கு பூ கட்டிக்கிட்டு இருக்கியா? ஆமாங்க சாமி. பூவை கட்டும் போது அந்த அம்மன் கிட்ட என்ன வேண்டுதல்னு சொல்லிக்கிட்டே கட்டுமா. அவ கழுத்துல இந்த பூவை கொண்டு போய் போடும்போது நீ வேண்டிக்கிட்டது நல்லபடியா நடக்குமா? சரிங்க சாமி. சரிம்மா. மித்ரா, இப்ப கால்வலி எப்படிமா இருக்கு? பரவாயில்ல பாட்டி. சரிம்மா, இன்னும் கொஞ்ச நேரத்துல அடுத்த பரிகாரம் என்னன்னு சாமியார் வந்து சொல்லுவார்மா. சரி, அடுத்தது ட்ரை பண்ணுவோம். இது எப்படியாவது விழுந்துடணும் சாமி.
வழியா சரியா சாமி காலத்துல மாலை விழுந்துருச்சு. அந்த தம்பி எதுக்கு அவ்வளவு சந்தோஷமா குதிச்சுக்கிட்டு இருக்கு? தெரியல பாட்டி, நானும் அதான் பாத்துட்டு இருக்கேன். இருங்க, நான் என்னன்னு கேட்டுட்டு வரேன். பாத்து. உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? எதுக்கு ஆதி மாலையை வீசுறப்ப குறுக்க வந்த? ஐயோ, நான் தேங்காயை கொடுத்துட்டு போறதுக்காக வந்தேன். மாலைய ஆதி சார் வீசுவார்னு எனக்கு எப்படிங்க தெரியும்? சாரி பாரதி, கண்ணை மூடிட்டு மாலையை வீசினால இப்படி ஆயிடுச்சு. பரவாயில்ல சார், இதுக்கு எதுக்கு சாரிலாம் சொல்றீங்க? மாலை பாரதி கழுத்துல விழுந்திருக்குன்னா அப்ப கடவுள் பாரதி மேல எந்த தப்பும் இல்லைன்னு சொல்றாரா? அப்படின்னா நம்ம போற ரூட் சரின்னு தான் அர்த்தம். ஓகே, இதையே கடவுள் பதிலா நினைச்சு நம்மளை பத்தின ரகசியத்தை கண்டுபிடிப்போம். சாரி மித்ரா, இதுக்கு தான் நான் முன்னாடியே வேண்டான்னு சொன்னேன். இப்ப பாரு, தேவையில்லாம சங்கடம்.